வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷனில் லைவ் 35 தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக லைவுக்குள்ளே போயிடலாம். நமக்கான ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. a + b the whole squared ப்ளஸ் a மைனஸ் b the whole squared, அதாவது a + b the whole squared ஃபார்முலாவையும் a மைனஸ் b the whole squared ஃபார்முலாவையும் ஆட் பண்ணால் நமக்கு 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ன்றது கிடைக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் டி என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இன்கேஸ் வந்து a + b the whole squaredையும் a மைனஸ் b the whole squaredையும் மைனஸ் பண்ணியிருந்தால் நமக்கு 4ab அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. a + b the whole squaredையும் a மைனஸ் b the whole squaredையும் மைனஸ் பண்ணால் 4ab, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, நமக்கான இரண்டாவது கேள்வி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அதே தான். ஓகேங்களா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கான இரண்டாவது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்டோட வேல்யூ 117, ab-யோட வேல்யூ 54னா a + b டிவைடட் பை a மைனஸ் b யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சிம்பிளாக ஸ்கொயர் ரூட்டை எழுதிக்கோங்க. a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்டோட வேல்யூ 117, மேலே ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ ப்ளஸ் பண்ணிடுங்க. இந்த 54 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் 54னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதே இதை வந்து மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க டினாமினேட்டரில். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 54, 2 × 54 108 அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ 109 107ஐயும் 108ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 225ன்னு கிடைக்கும். ஸோ 117லேருந்து 108 மைனஸ் பண்ணிங்கன்னா 9ன்னு கிடைக்கும். இதோட ரூட் வேல்யூ தான் நமக்கான ஆன்சர். 15ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 225, 3ஓட ரூட் வேல்யூ தான் நமக்கு 3. ஸோ 3ஆல் கட் பண்ணால் 1 3 சார் 3, 5 3 சார் 15. அப்போ சி அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். சேம் அதே தான் கொடுத்துருப்பாங்க, பட் நான் லாஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக கொடுத்துட்டேன். டேரெக்டாக உங்கள்கிட்ட லாஸ்ட்டில் ஸ்டெப்பு தான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். 15 டிவைடட் பை 3 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துலாங்களா. நமக்கான தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 25 கொடுத்துருக்காங்க. 25 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா என்ன? a + b × a மைனஸ் b அப்படின்றதான் ஃபார்முலா. ஸோ ஏக்கு பதில் எக்ஸ் இருக்குது, பிக்கு பதில் 5 இருக்குது. அப்போ எக்ஸ் + 5 × x மைனஸ் 5ன்னு எழுதிக்கலாங்களா. டினாமினேட்டரில் x + 3 அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மல்டிப்ளிகேஷனாக மாத்திரம். ஸோ இன்ட்டுன்றப்போ அப்படியே தலைகீழ மாறிடும். மேலே வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9 இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுவும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்மேட் இருக்குது. ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 3. அப்போ சேமாக x + 3 × x மைனஸ் 3 அப்படின்றது எழுதிடலாம். டினாமினேட்டரில் x + 5 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ x + 5 x + 5லேருந்து 1 குறைவும். x + 3 x + 3 கட் பண்ணிட்டா பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள். x மைனஸ் 5 × x மைனஸ் 3 டிவைடட் பை x + 5 அப்படின்றது இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாங்களா. நமக்கான ஃபோர்த் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 162 × 162 மைனஸ் 18 × 18 டிவைடட் பை 144. ஸோ கீழே வந்து நமக்கு 162 விட கம்மியான வேல்யூ வந்துருந்துச்சுன்னா, ஓகேங்களா, கீழே வந்து 162 ஃபஸ்ட்டு நம்பரை விட கம்மியான வேல்யூ வந்துருந்துச்சுன்னா மேலே இருக்க 2 நம்பரை ஆட் பண்ணிடுங்க. சிம்பிளாக 162ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. 8 + 2 10க்கு 0, பேலன்ஸ் 1. 1 + 1 2, 2 + 6 8, பேலன்ஸ் 1 இருக்குது, 1 போட்டு விட்டுருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 180. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னோம்? இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை விட கீழே இருக்க நம்பர் வந்து கம்மியாக இருந்தால் மேலே கொடுத்துருந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் அதே தான் உங்கள் ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணியிருப்பாங்க. நான் ஷார்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா, நமக்கான ஃபிஃப்த் கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 171 × 171 மைனஸ் 69 × 69 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து 171, அதை விட வந்து டினாமினேட்டரில் இருக்க நம்பர் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி அதிகமாக வந்துச்சுன்னா மேலே இருக்க நம்பரை மைனஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, 171லேருந்து 69 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 102 அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஷார்ட்கட்டு தான். மேலே வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, மேலே இருக்க நம்பர் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிடுங்க. கீழே இருக்க நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4356 × 4356 மைனஸ் 2171 × 2171 கொடுத்துருக்காங்க. அதாவது a × a ஸ்கொயர்ட் மைனஸ் 271 பின்னு எடுத்துனா b × b b ஸ்கொயர்ட். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 435 விட கம்மியாக வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? 2 நம்பரையும் மைனஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா,
ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணியிருக்கலாம் இன்ட்டு 1 ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ a ப்ளஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம் ஸோ a ப்ளஸ் பி கட்டு a மைனஸ் பி கட்டு அப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்கும் 1 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா நமக்கான 7th சம் பார்த்துடலாங்களா 7th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் a அப்படின்றது 23 ஓகேங்களா ஏன்றது 23 பின்றது 56 அப்போ ஃபஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் செகண்ட் இதில் பாருங்கள் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு டினாமினேட்டரில் பாருங்கள் a இன்ட்டு பி அப்படின்றது கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டார்டிங் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே சொன்னோம் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டையும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 4ab அப்படின்றது கிடைக்கும் டினாமினேட்டரில் ab அப்படின்றதுக்கு ஸோ ab கட்டு பேலன்ஸ் என்ன தான் இருக்கும் 4 அப்படின்றதா இருக்கும் ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 என்பது தான் சரியான விடை ஓகேங்களா நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாம் சேம் அதே மாதிரி மாடலில் தான் இருக்குது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு 893 ப்ளஸ் 786 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893 மைனஸ் 786ஓட ஸ்கொயர் அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை a அப்படிங்கிறது 883 b அப்படின்றது 786 ஸோ ரெண்டு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 4ab அப்படின்றது கிடைக்கும் டினாமினேட்டரில் ab இருக்குது ஸோ ab கட் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 4 என்பதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா நமக்கான 9th சம் பார்த்துலாங்களா 9th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் x கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நான் எக்ஸ் மைனஸ் ஒய்யாக மாற்றணும்னு என்ன பண்ணணும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு மாறிடும் டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது கிடைக்கும் ஓகேங்களா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா என்ன எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றத ஃபார்முலா நமக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் கட் பண்ணிட்டா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆப்ஷன் ஏல இருக்கிறதா நமக்கான ஆன்சர் ஓகேங்களா சேம் மாடல் தான் நமக்கான 10th சம் ஸோ அசால்ட்டாக அடிச்சிடலாம் பாருங்கள் அதே மாதிரி ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் 2 ஸோ எக்ஸ் கியூப்னு வச்சுக்கலாம் இங்கே 2 மைனஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா இதை நான் அப்படியே தலைகீழாக மாற்றினா மைனஸால் மல்டிப்ளை பண்ணும் அதாவது ரிவர்ஸில் மாற்றினா மைனஸால் மல்டிப்ளை பண்ணும் ஸோ மைனஸ் போட்டு 8 அப்படின்றத போட்டோன்னே டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்றது இருக்கும் 8 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 கியூபோட வேல்யூ அப்போ என்ன ஃபார்மேட் a கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது என்ன ஃபார்முலா a மைனஸ் பி இன்ட்டு அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2x ப்ளஸ் 4 அப்படின்றது கிடைக்கும் டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 2 இருக்கும் எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் பண்ணிட்டு நமக்கான ஆன்சர் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் பியில் இருக்குது ஓகேங்களா பியில் இருக்குது ஓகேங்களா நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துலாங்களா நமக்கான 11வது கேள்வி பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க 343 இன்ட்டு 343 இன்ட்டு 343 minus 113 into 113 into 113 divided by 343 into 343 plus 343 into 113 plus 113 into 113 into 113 இந்த மாதிரி ஃபார்மேட்டை பார்த்துட்டிங்கனாலே இங்கே நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை பண்ணாலே போதுங்க ஸோ 343லேருந்து 113 மைனஸ் பண்ணிங்கனாலே நமக்கான ஆன்சர் 3 minus 3 0 4 minus 1 3 3 minus 1 2 அப்போ 230 அப்படின்றது இந்த கேள்விக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ என்பதான் ஆன்சர் ஓகேங்களா இங்கே ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ ஃபஸ்ட்டு நம்பர் சிம்பிள் இருக்கிறத அப்படியே பண்ணி விட்ருங்க ஓகேங்களா என்ன நம்பர் என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே பண்ணிடுங்க நமக்கான ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா நமக்கான 12வது கேள்வி பார்த்துலாங்களா சேம் அதே ஃபார்மேட்டு தான் 789 211 789 minus 789 211 கொடுத்துருக்காங்க அப்போ மேலே என்ன ஆப்ரேஷன் இருக்குது ப்ளஸ்ன்ற ஆப்ரேஷன் இருக்குது ஸோ 789ஐயும் 211ஐயும் ஆட் பண்ணிட்டா தீர்ந்துச்சு 9 + 1 10 10க்கு 0 பேலன்ஸ் 1 8 + 2 10க்கு 0 பேலன்ஸ் 1 7 + 3 10 அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 1000 என்பதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர் ஓகேங்களா நமக்கான 13th சம் பார்த்தலாங்களா என்ன கொடுத்துருக்காங்க 1 + 1/x + 1 into 1 + 1/x + 2 into 1 + 1/x + 3 into 1 + 1/x + 4 கொடுத்துருக்காங்க சிம்பிளாக இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சுங்க ஸோ 1ஐயும் x + 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் x + 1 இங்கே ஒரு 1 இருக்குனால x + 2னு மாறிடும் ஸோ x + 2/x + 3 into அப்படியே 2 + 1 3ன்னு கூட்டிங்க அப்போ x + 3 divided by x + 4 into x + 4 divided by x + 3 into x + 5 divided by x + 4 அப்படின்றது இருக்கும் கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை விட மேலே ஒரு நம்பர் கூட்டிக்கோங்க ஓகேங்களா அப்போ பாருங்கள் இங்கே 2ன்னு வரும் சாரி எங்கே மேலேருந்து நான் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் கீழே முடியுது அதே மாதிரி மேலே கீழே அப்போ பேலன்ஸ் வந்து மேலே x + 5 இருக்குது
கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சாரி எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு போட்டுருக்கணும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு போட்டால் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்ற நம்பர் இருக்குது. இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஆப்ஷன் சி அப்படின்றது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் கீழே கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். இப்போ பேலன்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 5, கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கே கியூப் மைனஸ் 3k அப்படின்றது அதுக்கான ஃபார்முலா. கே அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2. கேவோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 2 கியூபோட வேல்யூ 8 மைனஸ் 3 × 2 6. அப்போ 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 2 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் பி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க ஃபார்முலா அப்படி போட்டிருக்காங்க, நான் ஒரு புதுவிதமான ஃபார்முலா கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் இருந்தால் கே கியூப் மைனஸ் 3k அப்படின்றதான் ஃபார்முலா. ஓகேங்களா? கே கியூப் மைனஸ் 3 கியூப் அப்படின்றதா ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோங்க. நமக்கான 15th கொஸ்டினில் பாருங்கள், 1 + 1 டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை 1 + 1/9 கொடுத்துருக்காங்களா? இதில் 1/9 மட்டும் எடுத்துக்கோங்க. அது எப்படி எழுதலாம்? 1 9 எழுதிக்கிறேன். இங்கே எத்தனை டைம்ஸ் 1 வந்திருக்குன்னு பாருங்கள். ஆட் பண்ணுறது மட்டும் 1 2 3 3 டைம் வந்திருக்கு. ஸோ மேலே வந்து 1 2 3ன்னு போட்டுக்கிறேன். நம்ம ஃபிபனோசி சீரிஸ் படி சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் கூட்டினா தேர்ட் நம்பர், அதாவது இந்த 2 நம்பரையும் கூட்டினா நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். 9 + 1 10. அடுத்த நம்பர் வேணா என்ன பண்ணணும்? 9ஐயும் 10ஐயும் கூட்டணும். 9 + 10 19. அடுத்த நம்பர் வேணா என்ன பண்ணணும்? 10ஐயும் 19 கூட்டணும், 29ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி சீரிஸ் எழுதிட்டீங்க. இப்போ நமக்கான ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் நம்பரையும் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரே டிவைட் பண்ணிடுங்க. இப்போ 29 டிவைடட் பை 19 அப்படின்றது அந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட்டு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்களும் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போது. 29/19. இங்கே எத்தனை டைம் வந்து 1 ஆட் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ டைம் வந்து இந்த ஃபிபனோசி சீரிஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்டே போங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தலாங்களா? இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? a + b + c வேல்யூ 13, a² + b² + c² வேல்யூ 69னா ab + bc + ca வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒன்றும் இல்லை, a + b + c ஹோல் ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா என்ன? a² + b² + c² ப்ளஸ் 2ab 2bc 2cn கிடைக்கும். அதுலேருந்து நான் 2 காமன் எடுத்துகிறேன். 2a 2 × a + b × b + c × ca அப்படின்றது கிடைக்கும். a + b + c வேல்யூ 13, அதை ஸ்கொயர் பண்ணால் 169ன்னு கிடைக்கும். அங்கே இருக்க a² + b²ங்கிறது ஈக்குவல் டென்சர் வரும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 69ன்னு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ab bc cn கிடைக்கும். அந்த 2வை டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். 2ஐயும் மைனஸ் பண்ணால் 100 அப்படின்றது கிடைக்கும். டிவைடட் பை 2ல் 2ஆல் கட் பண்ணால் நமக்கு 50 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ab + bc + ca வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தலாங்களா? 17வது கேள்வியில் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 561 × 561 மைனஸ் 31 × 31 டிவைடட் பை 530. ஃபஸ்ட்டு நம்பரு அதுக்கு கீழே இருக்க நம்பர் தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை விட கீழே இருக்க நம்பர் வந்து சின்னதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மேலே இருக்க 2 நம்பரையும் ஆட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? மேலே இருக்க நம்பர் பெருசாக இருந்தால் ஆட் பண்ணணும், கீழே இருக்க நம்பர் வந்து பெருசாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். இதான் ஷார்ட்கட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்க 2 நம்பர் ஆட் பண்ணால் 592 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 592 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கு நான் 18வது கேள்வி பார்த்துருங்க. என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க? 679 + 458. ஏங்கிறது 679 எடுத்துக்கிறேன், ப்ளஸ் பிங்கிறது 458 எடுத்துக்கிறேன், த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை a × b அப்படின்றது இருக்குது. ஸோ a + b த ஹோல் ஸ்கொயரையும் a - b த ஹோல் ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4ab அப்படின்றது கிடைக்கும். டினாமினேட்டரில் ab இருக்குது. ab கட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் என்ன? 4 அப்படின்றது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 19வது கேள்வி பார்த்துடலாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் கிடைக்க போகுது. அப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மேட் இருக்குது. அப்போ a + b × a - b அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறேன். டினாமினேட்டர் x + 1ன்றதுக்கு விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ x + 1 x + 1 கட் பண்ணிடலாம். இங்கே இருக்க -1ங்கிறது ஈக்குவல் டென்ஸ் போகும்போது +1 மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 4 + 1 5 என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 5 என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான 20வது சம் பார்த்துலாங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? x² டிவைடட் பை x⁴ - y⁴ மைனஸ் y² டிவைடட் பை
எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4னு கொடுத்துருக்காங்க. நான் மேலே இருக்க டைமை அப்படி வச்சுக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். கீழே இருக்க எக்ஸ் பவர் 4 எப்படி பிரிச்சேன்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் பவர் 4 ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு பிரிச்சேன். அப்போ கீழே இருக்கிறது பாருங்கள் ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்ட், பிங்கிறது ஒய் ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு, பிங்கிறது ஒய் ஸ்கொயர்டாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு மேலே என்ன இருக்கும், 1 அப்படின்றது இருக்கும். கீழே இருக்க டேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன, இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள், ரொம்பவே சிம்பிள். ஆப்ஷன் பி என்பது தான் இந்த கேள்விக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இன்றைக்கான 20 கொஸ்டின். ரொம்பவே சிம்பிள் தான், நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லிட்டோம். ஆனால் பெருசாக சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேணவே வேணாம், நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கற்றுக்கோங்க. அதுவே நமக்கு டைம் சேவிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு லைவ் வீடியோடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.